கார் வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், காசு வேணும் நான் கேட்கல. எனக்கு வந்து என்னோட ஆசை என்னன்னா இந்தியாவுக்காண்டி மெடல் வாங்கணும். எனக்கு இந்த நாடு வந்து அப்போது எனக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஓடிட்டு வந்துடுவேன். நாடு எனக்கு சப்போர்ட் பண்ணலை, யாரும் சப்போர்ட், ஒரு அரசாங்க வேலையே கொடுக்கலையே. ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து போராடி தானே இந்த வேலை வாங்கினேன். கோர்ட்டில் கேஸ் போட்டு அதையுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி இந்த வேலை வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வரதுக்கு முன்னால் இந்த ஜெண்டர் டெஸ்ட் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு வந்தேன். படிக்கும்போது அதில் போட்டுருந்ததுன்னா ஜெண்டர் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய குடும்பம்னா அது வந்து எடுக்கிற முறை வந்து அதோட பெரிய இது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்கிங்லாம் பண்ணி ரொம்ப அவங்களை வந்து மன ரீதியாக அவங்களை அட்டாக் பண்ணி விட்டா போதும்பா என்னைய நான் ஓட கூட விடல நான் விட்டுரு அப்படிதான் அவங்களுக்கு இருந்துச்சு. இருக்கும் அது எப்படி நம்ம இதில் விளக்குறதுன்னு தெரியல. ஏன்னா நார்மலாக அந்த கூட்டி போயிட்டு ஒரு அறையில் வச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி படுக்க வச்சு அந்த எல்லாரும் சுற்றி நின்று நம்மளை என்னமோ ஒரு காட்சி பொருளாக பார்க்குறது மாதிரி. ஆமாம், ஒரு காட்சி பொருளாக பார்க்குற மாதிரி அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். இது என்னடா இது ஸ்போர்ட்ஸே வேண்டாமடான்னு தோன்ற அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கு நம்ம சும்மா வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆமாம், அது நடந்தது எனக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஃபீமேல் டாக்டர்ஸ் இல்லை. ஒரு ஃபீமேல் டாக்டர், மற்ற மேல் டாக்டர். ஓகே, அது ஆக்சுவலாக ரொம்ப சமாளிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். அந்த டயத்தில் உங்கள் ஏஜ் அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கும். ஆமாம், அதான் தான் சொல்கிறேனே, அது வந்து ஒரு மரணத்தை விட ஒரு கொடுமையான வலி. ஒரு 6 பேருக்கு மத்தியில் நம்ம போயிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வாழறன்னு எப்படி தோணும் உங்களுக்கு? என்ன ஏஜ் இருக்கும் அப்போ? அப்போ எனக்கு சரியாக ஒரு 26 வயசு ஆச்சு. 26 வயசுல அணுகிறதே யோசிச்சு பார்க்கறதுக்கே வந்து முடிச்சுட்டு வந்தோன்னா எப்படி மனதில் இருந்துச்சு? இப்படி ஒரு நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அப்போதான் இல்லை, நான் உங்கள்ட்ட சொன்னேன் முன்னாடியே ஸ்போர்ட்ஸே வேணாங்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டே நான் ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்லேயே முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸே போதும்டா சாமி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டேன். ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், லைஃப் வேணாம், நீ ஆளை விட்டா போதும்ங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை கொண்டு வந்துட்டேன். வீட்டில் சொன்னீங்களா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க வீட்டில்? சொல்லிட்டேன். கிராமத்தில் பயந்துருப்பாங்க ரொம்ப. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி, எங்கள் அம்மாலாம் ரொம்ப அந்த இதுலேருந்து வர முடியல, வெளியில் வர முடியல கொண்டாடலாம் அந்த கஷ்டத்தில் இருந்து. ரொம்ப நினச்சி பார்த்தது ஒரு சிட்டியில் இப்படி ஒரு நடந்துச்சுன்னு சொன்னாலே அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. பட் கிராமத்தில் அப்படி இருந்து இங்கப்போ நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வரீங்க. அப்போ வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து 15 லட்ச ரூபா அறிவிச்சிருந்தாங்க. 15 லட்ச ரூபா அறிவிச்சு அதை திருப்பி வாங்கலை. வந்து மெடல் திருப்பி வாங்கப்பட்டாலும் நம்ம பிள்ளை தானே ஓடிச்சு, நம்ம வந்து திருப்பி வாங்கலை அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருந்துச்சு அந்த நேரத்தில்? அப்படி பேசுனீங்களா? அப்போ என்ன அவருக்கு கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அந்த நேரத்தில். என்னென்னா எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுத்தாரு. அது எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த நேரத்தில் உள்ள கஷ்டத்துலேருந்து அதுலேருந்து மேலே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தான் என்னோடய தம்பி தங்கச்சினா படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலு 9th 8th அது மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்கள படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு, வேலை வாங்குறதுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிடுற அந்த இடத்துல. 2 வாட்டி பார்த்தேன். 2 தடவை பார்த்தேன் ஐயா. ஆமாம், அந்த மெடல் சொல்லியிருப்பாரு. ஆமாம், மெடல் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நான் போகிறேன், ஒரு பேப்பர் படிச்சுட்ருக்காரு, ஹிந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு. படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீ ஸ்ரீலங்கா போயிருக்கியா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா போயிருக்கேன். அங்கே என்ன மெடல் பண்ணேன்? அங்கே 2 தங்கம் 1 வெள்ளி வாங்கினேன் ஐயா அப்படின்னு. சரி அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சா உனக்கு அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா வரல அப்படின்னு. இப்போ மட்டும் அப்படி சொல்கிறான் அவன், இந்த மெடல் எவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன், நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னாரு.